கையை அவுத்து விடுங்கடி. எதுக்கு என்ன கட்டி போட்டிருக்கீங்க? நான் மட்டும் கட்டை அவுத்துட்டு வந்தேன். உங்களை கொல்லாம விட மாட்டேன். உங்களை யாரையுமே உயிரோட விட மாட்டேன். நீங்க தான் ஒழுங்கு மரியாதையா கட்டை அவுத்து விட்டுருங்க. அது உங்களுக்கு நல்லது. என்னையே கட்டி போற அளவு தைரியம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இவர் வேற எங்கே போனாருன்னே தெரியலையே. இவ வேற இப்படி கத்திக்கிட்டு இருக்கா, ரொம்ப கொடூரமாக கத்திக்கிட்டு இருக்கா. வர வர இவளோட நிலைமை மோசமாயிட்டே போதே. என்னம்மா வள்ளி, என்ன கட்டி போட்டிங்களா அந்த கயிறை வச்சு? சாமியார்ட்டேருந்து வாங்கிட்டு வந்த கயிறை வச்சு. சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமியார் வந்துருவாருமா, அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க சரியா? நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக கட்டி போட சொல்லிட்டு போயிட்டீங்க. அப்போ அதிலேருந்து கத்திக்கிட்டே கிடக்காங்க. எப்போ தான் வருவார் சாமியார்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துவார் வள்ளி. கிளம்பிட்டேன்னு சொன்னார், இப்போ வந்துட்டு தான் இருப்பார். இருங்க, நான் வேணா என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ கடவுளே, என் புள்ள நிலைமை இப்படியா ஆகணும்? இப்படி கத்திக்கிட்டு உட்காந்துருக்காளே. ஐயோ. கிளவி, உன்னால பேசாம உட்கார முடியாதா? வாயை மூடிட்டு பேசாம உட்காரு, இல்லைன்னா உன்னைத்தான் ஃபர்ஸ்ட் கொல்ல போறேன். வாங்க ஐயா, வாங்க உள்ள வாங்க. இதுதான் நம்ம வீடு. இருக்கு, இந்த வீட்டில் ஏதோ இருக்கு. நான் பாத்துக்கிறேன். அத துஷ்ட சக்தி ஆக்ரோஷமா இருக்கு. அதோட கனவை அடைஞ்சுக்க ரொம்ப ஆசையோட துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு உடம்புல தான் ஆவி ஏறி இருக்கா. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். எப்பேற்பட்ட ஆவியையும் நான் ஒரே நொடியில விரட்டிடுவேன். எந்த பாதிப்பும் வராது. நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் சாமி எப்படியாச்சும் காப்பாற்றணும் எங்க வீட்டு பொண்ணு அந்த ஆவில இருந்து. நீங்க அதை கண்டிப்பா செய்வீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சாமி. வேமா அதை மட்டும் சரி பண்ணி கொடுங்க சாமி. சரிப்பா, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா, நான் தயார் பண்ண சொன்ன எல்லாத்தையுமே தயாரா வச்சிருக்கீங்களா? எல்லாமே தயாரா இருக்குதுங்கய்யா. அப்புறம் நீங்க மந்திரிச்சு கொடுத்த அந்த கயிறை வச்சு அவளை கட்டியும் போட்டோங்கய்யா. சரிம்மா சரிம்மா. ஓம். என்னடா உனக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா? மரியாதையா ஓடிடு இந்த வீட்டை விட்டு, இல்லை இவங்களோட சேர்ந்து ஒன்னையும் கொண்டுருவேன். மரியாதையா இந்த வட்டத்துல வந்து உட்காரு. ஓம் கிரீம் கிரீம், ஓம் கிரீம் கிரீம். மரியாதையா இந்த இடத்துல வந்து உட்காரு. முடியாது முடியாது, வரமாட்டேன். என்ன பண்ற? விட்டுரு. ஒழுங்கு மரியாதையா வந்துரு வந்துரு. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இந்த சின்ன பிள்ளை உடம்புல பூந்து இந்த பிள்ளைய ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க? சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எதுக்காக வந்திருக்க நீ? இப்ப சொல்ல போறியா இல்லையா? உண்மையை சொல்லு. சின்ன வயசுலயே நான் செத்து போயிட்டேன். என் ஆசை நிறைவேறாமையே. எனக்கு சினிமாவில் நடிக்கிறது பெரிய கனவு. அதுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி அநியாயமா என்ன 19 வயசுலேயே அநியாயமா கொண்டுட்டாங்க. அதான் அந்த ஆசையை நிறைவேற்றிக்க தான் இந்த பொண்ணு உடம்புல வந்து தங்குனேன். நான் அதை நிறைவேற்றாம போக மாட்டேன். இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன். அது மட்டும் இல்லை, என்னை கொண்டவங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன். பழி வாங்காம விட மாட்டேன். என்னதான் உன் கதையை கேட்க பாவமா இருந்தாலும் நீ செய்யறது ரொம்ப தப்பு. இந்த பொண்ணு உடம்ப விட்டு போயிரு. மரியாதையா நீயா இந்த பொண்ணு உடம்ப விட்டு போயிரு. இல்ல இல்ல, நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். ஓம் கிரீம் 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 காளி காளி சூளி காளி சூடி. உன்னோட பொருள் இந்த வீட்டுல ஏதாவது இருந்தா அதை கொண்டு வா. உடனடியா இங்க கொண்டு வா. என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. என் மேல அதை வைக்காத. இரு, நான் கொண்டு வரேன். சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் இந்த வீட்ல இருந்து நான் கொண்டு வரேன். இரு, நான் சொல்றேன். என் மேல அதை வைக்காத. வேமா சொல்லு, வேமா சொல்லு. அதோ அங்க இருக்க லெட்டர் மூலமா தான் இந்த பொண்ணை நான் வர வச்சேன். அது மூலியமா தான் இந்த பொண்ணு உடம்புக்குள்ள நான் புகுந்தேன். இந்த வாங்கிக்க போ. இந்த பொண்ணு உடம்ப விட்டு போ. மரியாதையா போயிரு. ஓம் கிரீம் கிரீம் கிரீம், ஓம் கிரீம். போ, இந்த பொண்ணு உடம்ப விட்டு போ. ஐயோ, என்ன விட்டுரு விட்டுரு. நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும். என் லட்சியத்தை நிறைவேற்றணும். விட்டுரு விட்டுரு, என்ன விட்டுரு.
ஐயோ என் பொண்ணு நிலா விழுந்துட்டாளே, எந்திரிமா நிலா எந்திரி. நில்லுங்க, அதே இடத்துல நில்லுங்க, தள்ளி போங்க, அவளை விட்டு தள்ளி நில்லுங்க. என்னவே விரட்ட பாக்குறியா? இரு, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. இன்னைக்கு இரு, உன்னை கொல்லாம விட மாட்டேன். சாகு, செத்துப்போ. ஓம் கிரீம் 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 காளி சூளி காளி பீலி. ஓம் காளி தீய சக்தியே, இந்த உடம்ப விட்டு போ. அம்மா என்னாச்சுமா? எல்லாரும் ஏமா என்னை சுத்தி உக்காந்துருக்கீங்க? எனக்கு என்னாச்சுமா? இனி எந்த பிரச்சனையும் இல்ல, பொண்ணு நல்லா இருக்கா. போங்கம்மா, போய் இந்த துணியை மாத்தி இந்த துணியையும் அந்த கடிதத்தையும் கொண்டு வாங்க. சரிங்க ஐயா, அப்படியே பண்ணுறேன். இவளை போய் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த கடிதத்தையும் கொண்டு வரோம் சாமியாரே. இந்தாங்க ஐயா, நிலா போட்டிருந்த துணி. கொடுங்கம்மா. இந்தாங்கம்மா, இந்த இலையை வாங்கிக்கம்மா. இந்தாங்கம்மா, இது மந்திரிச்சு பூஜை பண்ண இலை, இமயமலையிலேருந்து கொண்டு வந்தது. இதை 3 நாளைக்கு தண்ணியில் கரைச்சி கொடுங்கம்மா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுமா. பொண்ணு நல்ல குணமாயிட்டா. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வைக்காதீங்கம்மா. 2 நாள் எங்கேயாவது நல்லா மனசுக்கு திருப்தியாக எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு வாங்கம்மா. இந்த வீட்டில் வைக்க வேணாம்மா 2 நாள். சரிங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம் ஐயா. நாங்க இந்த துணியையும் இந்த கடிதத்தையும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. இதை பண்றப்ப எந்த தடங்களும் வந்துடாம தப்பு நடக்காம பாத்துக்கங்க. சரிங்க ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பண்ணிடுறோம். சரிம்மா, அப்ப நான் புறப்படுறேன். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. என்னய்யா, சாமியார் போயிட்டார் ஐயா முத்து. சரியா, நாளைக்கு நாங்கள் பஸ்ஸில் கிளம்பிடுறோம்யா, நானும் நிலாவும். அப்புறம் பிள்ளைகளையும் கூப்பிட்டு போகிறேன். லீவு தானே விட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு. அங்கே கிராமத்தில் கொஞ்ச நாள் இருந்தானா நல்லா சரியாயிருவா. அதுக்கப்புறம் இங்கே கூப்பிட்டு வரேன்யா. நீ சரிம்மா, அப்ப நான் உங்களை காலையில வந்து பஸ் ஏற்றி விட்டுறேம்மா.